திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா பொன்னூர் கிராமம் பழங்குடி மக்களுக்கு 2018 பட்டா கொடுத்து 2020 வீடுகள் கட்ட ஆரம்பிச்சு ஒப்படைக்கப்பட்டது. அன்னைக்கு இருந்த வீடுகளுக்கு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அவர்கள் அன்னைக்கு திட்ட அலுவலராக இருந்த நலத்திட்ட அலுவலராக இருந்த மரியாதைக்குரிய ஜெயசுதா அவங்கள அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கே ஊடகங்கள் மூலியமாக அந்த கட்டடம் கட்டும் போது முறைகேடான நல்ல ஒரு பயனற்ற ஒரு கட்டடமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வுக்கு வரும்போது அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத ஒரு காரணத்தினால்தான் இன்னைக்கு நீங்க அப்படியே பார்க்கலாம். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த செவறுகள் அன்னைக்கு திட்ட அலுவலர்கள் ஜெயசுதா அன்னைக்கு முடிவு எடுத்திருந்தாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஒப்பந்ததார கூட மேல இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த வீடுகள்லாம் வீழ்ந்திருக்காது. இன்னைக்கு 32 வீடுகளுக்கு மேல இடிகிற கண்டிஷன்ல வீரல் விட்டு அந்த பாத்ரூம்கள்லாம் கழிப்பறையெல்லாம் இன்னைக்கு விரிஞ்சு அடைந்தும் அந்த செவறுகள்லாம் வீழ்ந்து இருக்கு. அதே போல இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அந்த படிக்கிற பசங்கள்லாம் அங்க பள்ளி மாணவர்கள்லாம் இருக்காங்க. திடீர்னு பிரச்சனை இருக்கும் போதும் இரவு நேரத்துல அந்த மேலுடைய சீலிங் அப்படி கீழே வீழுது. நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தாம இந்த இருக்கக்கூடிய ஆட்சியும் சரி, இப்போ புதிதா மாறி இருக்கக்கூடிய தாவேகா ஆட்சி உடனடியாக அரசாங்க அதிகாரிகளுக்கு நேரடியாகவே எல்லா விஷயங்களும் மனு உடனே 15 நாட்களுக்குள்ள தீர்வு காணணும்னு சொல்லியிருக்காங்க. அன்பான ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த மாவட்ட ஆட்சியர் அந்த பொன்னூர் கிராமத்துக்கு பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு உடனடியாக ஆய்வு செய்து அந்த ஒப்பந்ததாரர் யாரோ, அதே போல அன்னைக்கு இருந்த யாரோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் வர 1 மாதம் வரைக்கும் டைம் கொடுத்திருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த தெல்லார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல நாங்க மொத்த பழங்குடி மக்களோட அந்த 52 குடும்பத்தோட குடியேறும் போராட்டம் நடத்தும் என்று இதுல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நடைபெறுகின்ற மனு கொடுக்கும் இயக்கம் வெல்லட்டும். கட்டப்பட்ட வீடுகள் அனைத்தும் 4 ஆண்டுகள் 2020 ஆண்டு 2020 ஆண்டு கந்தசாமி கலெக்டர் சார்பாக கட்டி கொடுக்கப்பட்ட வீடு இடிந்து உழுவுது வாழ்வதற்கு வீடு கட்டி கொடுத்தால் என்றால் இல்லையே அலுவலர்களே 2020 ஆண்டு வீடுகளை கட்டும் போது முறையாக ஆய்வு செய்யாத அதிகாரி மீது நடவடிக்கை எங்க தெல்லாரு வீடியோ எங்க மனு வாங்க 5 வருஷம் கூட முடிச்சு தாங்க வீடுகள் வரக்கூடிய காலங்கள் மழை காலம் வரப்போகுது. அந்த வீடுகள் ஏற்கனவே எல்லாமே வீடுகள் மேல சீலிங் இருந்து எல்லாமே பாத்ரூம் எல்லாம் கிழிந்து அந்த நிலைமையில இருக்கு. உடனடியாக நடவடிக்கை நான் போராட்டம் பண்ணல, மனு மட்டும் தான் கொடுக்குறேன். 1 மாசம் டைம், 1 மாசத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்க மாவட்ட ஆட்சியருக்கு கவனத்துக்கு கொண்டு போயிட்டு ஆய்வு உட்படுத்தி அது யார் அதிகாரி கான்ட்ராக்ட் காரு அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க உடனடியாக இந்த தலையிட்டு இந்த நிர்வாகம் அந்த இடத்தையும் அந்த வீடுகளையும் சீரமைச்சு கொடுக்கணும். இல்லைன்னா இந்த மீடியா விஷயத்துல பழங்குடி மக்கள் மொத்த பேர் அந்த 52 குடும்பத்தையும் திரட்டி இங்க காத்து குடியேறும் போராட்டத்தை நடத்தணும் என்று தெரிவிச்சு. அதே போல மீடியா அதே போல கீழ்வெளியூர்ல அந்த 100 அப்புறம் இதே மாதிரி தான் போயிடுச்சு. அதே போயிடுது, சிவ தனியாக போயிட்டு இருக்கு.
எங்களை பார்க்காத வந்து